வெளியே இருக்கிறவர்களால் பேச அவர்கள் மிகப்பெரிய அளவில் இது சின்னவங்களுக்குள்ள நடந்த போட்டி மாதிரி. ஆனா பெரிய பெரிய கிரிக்கெட் விமர்சகர்கள் இந்தியாவில் அதை பெருசா பேசி அதை ஆக்ரோஷமா பேசி ஒரு நாட்டுக்கு எதிராக பேசி ஒரு நாட்டு வீரர்களுக்கு எதிராக பேசி முடிஞ்சா செஞ்சு காட்டுங்க பாப்போம் அப்படின்ற சவால் தெரியல. அதெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு கிரிக்கெட் பக்கம் இப்ப கொஞ்சம் இலங்கை கிரிக்கெட் கொஞ்சம் சூடுபிடிச்ச மாதிரி தெரியுது. சூடுபிடிச்ச காரணம் என்னன்னா, நேற்று ஐசிசியினுடைய தலைவர் ஜெய்ஷா இலங்கைக்கு வந்திருக்காரு. இலங்கைக்கு வந்தது மட்டுமில்ல, ஜனாதிபதியை சந்திச்சிருக்காரு, கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையை இப்ப சந்திச்சிருக்காரு, நிர்வாக சபையை சந்திச்சிருக்காரு, சன ஜெயசூரிய என்று முக்கியமான ஜெயசூர்யா அகமதாபாத்ல சந்திச்சிருக்காரு. நேற்று இலங்கையில ஃபுல்லா இங்கு வந்து சந்தித்த படங்கள் என்ன, நேற்று அகமதாபாத்ல எனக்கு தெரிந்த அளவில் இது உத்தியோகபூர்வம் சொல்லப்படையில என்ற கெஸ்ஸிங் அண்ட் விஷயங்கள்ல அகமதாபாத்ல இருந்து இலங்கைக்கான நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆரம்பத்திற்காக தான் ஜெயசூரிய போயிருக்கின்றார். அப்ப அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் வைத்து தான் சந்தித்திருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்த அந்த புதிய விமான சேவையில் தான் ஜெய்ஷா வந்திருப்பார். அந்த நேரத்துல சந்திச்சு அங்கே சந்தித்திருக்கின்றார். நேற்று அந்த புகைப்படங்களும் வந்து அதிகமா விமான சேவையின் முதல் விமானம் இங்கே வருகின்ற வேளையில் வந்திருக்கக்கூடும். எனவே அரசியல் ரீதியாக பார்க்கின்ற வேளையில் உள்துறை அமைச்சரின் மகன் ஐசிசி தலைவர். எனவே இந்த நிகழ்வுகளில் அவர் சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. டூரிசம் அந்த பக்கமாக பார்க்கின்ற பொழுது ஜெயசூரிய டூரிசம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கின்றார். எனவே அந்த மாதிரியான ஒரு சந்திப்பாக இருக்கலாம். ஆனா எல்லாம் கலந்து பார்த்தா நேற்று அவரையும் சந்திச்சு பார்த்தா அந்த படங்கள் எல்லாம் நேற்று வந்திருந்தது. இந்த சந்திப்பு வந்து இலங்கை கிரிக்கெட்டுடைய அடுத்த கட்ட நகர்வு பற்றி பேசப்பட்டதா சொல்றாங்க. அது என்ன பேசப்பட்டதுன்னு இன்னும் கொண்டு செல்ல போகின்றார்கள். இப்ப ஐசிசியின் சில விதிமுறைகள் இருக்கின்றது, அதே ஐசிசி மாற்றிக்கொள்ளாது. அதற்குள் என்ன நெளிவு சுழிவுகள் இருக்கின்றன, எவ்வாறு செய்து கொள்ளலாம். 3 மாதத்துக்குள் இடைக்கால நிர்வாக சபை வந்தால் தேர்தல் வைக்க வேண்டும். ஐசிசி விரும்பினால் அதை 6 மாசம் வரையும் நீடித்து கொடுக்கலாம். எனவே அந்த 6 மாச நீடிப்பு நிச்சயமாக வழங்கப்படும். அது வழங்கப்பட்டு அந்த 6வது மாதம் தேர்தலை வைக்கின்ற வேளையில் இங்கே புதிய அந்த விதிமுறைகள், நிபந்தனைகள், யாப்புக்கள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய விஷயங்கள் கொண்டு வந்து விடப்படும். அதுதான் அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள். அதே போன்று இந்திய இலங்கை கிரிக்கெட்டுக்குள் போட்டிகளை எவ்வாறு நடத்துவது, எவ்வாறான சப்போர்ட் செய்வது, இப்படியான விஷயங்கள் நிச்சயமாக பேசப்பட்டிருக்கு. நான் இன்னொரு பக்கமாக பார்க்கிறேன், இது கிரிக்கெட்டை தாண்டி கிரிக்கெட் கலந்த ஒரு அரசியல் நாடு, 2 நாடுகளுடைய அரசியல் ரீதியாக எங்களுக்கு தெரியும். இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான நட்புறவு எவ்வாறு இருக்கின்றது, இலங்கையின் அரசியல்களிலும் பொருளாதார வீழ்ச்சியின் போதும் இந்தியா எந்த அளவு கை கொடுத்தது என்பது தெரியும். எனவே ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோருக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் கூட இவற்றை நாங்கள் நாடுகள் என்ற அடிப்படையில் சிநேகபூர்வமாக செய்து கொடுப்போம் என்கின்ற என்ற இன்னும் என்ன பேசுனாங்கன்னு தெரியல, பாப்போம். நாளைக்கு நடக்க போற முக்கியமான போட்டி இந்திய இலங்கை பாருங்க. ஏ அணி மேட்சஸ் எல்லாம் யாரும் கணக்கெடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு டீம் விளையாடுற ஒரு சீரீஸ் இவ்வளவு பெரிய அளவுல முக்கியமா பார்க்க முதல் தடவை. நேற்று ஆப்கானிஸ்தான் அணிக்கு இலங்கை அணி இலகுவான ஒரு வெற்றியை கொடுத்தாங்க. ஆனா நாளைக்கு நடக்க போற போட்டி தான் இறுதி போட்டி. இதை நிறைய பரபரப்போட கடந்த போட்டியில் நடந்த மோதல் சம்பவங்கள் காரணமாக பரபரப்பாக பல எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் நாளைய தினம் நீங்கள் எந்த ஒரு மோதலையும் மைதானத்தில் பார்க்க முடியாது. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா என்பதை நாளைய தினம் நீங்கள் பார்க்காத அளவுக்கு இது வந்து தெரிஞ்சு இந்த சம்பவத்தை பெரிய அளவா கொண்டு போனது இந்த சோசியல் மீடியா. இது கிரிக்கெட்ல வளமையா நடக்கிறது. இதை வந்து பெருசா ஏன் நான் ஏற்கனவே அதை சொல்லி இருக்கிறேன். இதில் சூரியவன்சி இடம்பெற்றதனால் தான் இது பெரிய விஷயம். இதில் வேறு ஒருவர் இருந்தாலோ, கைக்வோட்டோ அல்லது வேறு ஒரு இந்தியாவின் வீரர் இருந்திருந்தாலோ இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்காது. அந்த சூரியவன்சி என்பதுதான் இங்கே அதில் பெரிய அந்த இப்ப இருக்கிற அந்த பீக் தான் அதுக்கு காரணம். அது பிசிசிஐ அல்லது ஏ அணியின் பயிற்றுவிப்பாளரும் சொல்லிவிட்டார், 2 பக்கமும் பிழைகள் இருக்கின்றன. பிழைகள் அதுதான் நாம வந்து முதல்ல சொன்னோம்னா, இது 2 பக்கமும் பிழை, இலங்கை அணி பக்கமும் பிழை இருக்கு ஆரம்பித்தது. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கமா நாங்க இல்ல அவர் அடிக்க வந்தார் அப்படின்றத மட்டும்தான் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இது விளையாட்டுல நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுக்க வேண்டும். அப்பப்ப நடக்கிற சம்பவங்கள் இது இந்த ஸ்கூல் டீமுக்குள்ளேயும் நடக்கும். நாம சாதாரணமா ஒரு 10 பேர் சேர்ந்து விளையாடக்குள்ளேயும் அது நடக்கும். இது விளையாட்டுல நடக்கிற சம்பவம் விஷயங்கள். அதுல வந்து அதை வந்து என்ன சொல்லணும்னா, இதை வந்து நாங்கள் ரசிகர்களாக கூட ஆகலம் ஓவரா பெருசுபடுத்துறோமோ 2 நாட்டு ரசிகர்கள் இது கொஞ்சம் பெருசுபடுத்தப்பட்டது, கொஞ்சம் அதிகமாக பூதாகரமாக்கப்பட்டு விட்டது என்பது. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சர்வதேச கிரிக்கெட் என்று சொல்லி வரும்போது அதுக்கான சில விதிமுறைகள் இருக்கு. கோபதாவங்களை அடக்கிக் கொள்றது கட்டாயம். அது உணர்ச்சிகள் நம்ம இலங்கை அணியை பார்த்தா அதிகமா உணர்ச்சி வர்றப்படுற சில சம்பவங்கள் இருக்கு நம்ம ஆக்கள்ல. அது வந்து அது மற்ற வீரர்களை கோபப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அது நிறைய இடங்கள்ல நாம பார்த்திருக்கோம். இந்த தலைமுறைக்கு முதல்ல இப்ப சங்கா, மஹல, லசித் மாலிங்க அந்த காலத்தை எடுத்தாலே
என்ன இருந்தாலும் அதை சமாளிச்சு போற இருந்த கோவப்படுறது நிறைய குறைவா இருக்கும். இல்ல இப்போ அதை நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஜெனரேஷன் அந்த கத்துறது ஆக்ரோஷமா அந்த ஆஸ்திரேலியன் அணி மாதிரியான சில வெளிப்பாடு மேற்கிந்திய தீவுகள் அணிகள்லாம் அளவுக்கு அதிகமா ஆக்ரோஷப்படுவாங்க. அளவுக்கு அதிகமா அவங்களுடைய அந்த அதே மாதிரி தலையிட மாறி அவர பாட்டுல துடுப்பாட்ட வீரர் அவர பாடல. ஆனா ஆட்டம் விளக்கு செய்ததை அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா கொண்டாடணுமான்ற மாதிரிலாம் சில இருக்கு. அது நம்ம பார்க்கும் போதே ஏன் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு மாதிரி. ஆனா அதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த துடுப்பாட்ட வீரர் போவார். அது அது அந்த மாதிரி இருக்கும். ஆனா அது அதை குறைச்சு கொள்றது இலங்கையிட்ட இது புதுசா வந்து கொண்டு இருக்கின்றது. நீங்க உங்களோட திறமையை காட்டிட்டு அதுக்கு பிறகு ஆக்ஷனை காட்டுங்க. அது எந்த அணியா இருந்தா எந்த வீரரா இருந்தாலும் கோவம் இருந்தா உனக்கு போல் போடுறோம் பாரு, இல்ல உன்னோட போலுக்கு அடிக்கணும் பாருன்ற மாதிரி இருக்கணும். இது போய் மைதானத்துல வெட்ட தூக்கிட்டு அடி வர்றது அது அந்த விஷயம் பெருசாகப்பட்டது. சரி, அதை நான் நினைக்கிறேன் ஐசிசி பெருசா அதை எடுத்துக்கொள்ள இல்ல இல்ல பிசிசிஐ சொல்லிவிட்டது நாங்கள் எந்த விதமான ஆக்ஷனும் எடுத்துக்கொள்ள மாட்டோம். இது மேட்ச் ரெஃப்ரிக்கானது. மேட்ச் ரெஃப்ரி ஜெயபிரகாஷ் அவர் சஜஷன், அதாவது பரிந்துரை செய்திருக்கின்றார், தண்ட பணங்களை இந்த வீரர்களுக்கு அறவிடுங்கள் என்று சொல்லி. அதோடு நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் எனக்கு தெரிந்து இல்லை. அதோடு இந்த இரண்டு பக்கமாகவும் வீரர்களுக்கு அடுத்த மேட்ச போனீங்களா சைலன்ஸா விளையாடிட்டு வாங்க, ரெண்டு பக்கமுமே கருத்துக்கள் சொல்லப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே அணி முகாமைத்துவம் அதை முடித்து விட்டது. அதான் நான் சொல்லியிருந்தேன், நாளைய போட்டியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா என்பதை தெரியாத சைலன்ஸா விளையாடுவார். இந்தியாவுடைய சில கிரிக்கெட் விமர்சகர்கள் பார்த்தேன், கொஞ்சம் ஓவரா கொஞ்சம் அதிகமா ஆக்ரோஷமா இது சம்பந்தமா பேசுறத பார்த்தேன். அதெல்லாம் தேவையான கொஞ்சம் ஒரு கேள்வி இருந்துச்சு எனக்கு, இப்படி எல்லாம் பேசணுமா அப்படின்னு. அதுதான் நான் சொல்கிறேன். இப்ப இந்த விஷயங்கள் வெளியே இருக்கிறவர்களால் பேச அவர்கள் மிகப்பெரிய அளவில் இது சின்னவங்களுக்குள்ள நடந்த போட்டி மாதிரி. ஆனா பெரிய பெரிய கிரிக்கெட் விமர்சகர்கள் இந்தியாவில் அதை பெருசா பேசி அதை ஆக்ரோஷமா பேசி ஒரு நாட்டுக்கு எதிராக பேசி ஒரு நாட்டோட வீரர்களுக்கு எதிராக பேசி முடிஞ்சா செஞ்சு காட்டுங்க பாப்போம் அப்படின்ற சவால் எனக்கு தெரியல. அதெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு சின்ன பிள்ளைத்தனமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நாளைக்கு தினம் போட்டி முடிவா இருந்ததுன்னா நாங்கள் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசலாம். நாளைக்கு அந்த போட்டியை எப்படி நடக்க போகுது பி அணிக்கு, அதாவது எங்களோட தேசிய அணிகளுக்கு இடையில நடக்கிற போட்டி கூட எப்படி எதிர்பார்ப்பாங்க, நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்கலாம். எனவே உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. நாளைக்கு எந்த அணி வெல்லும், இந்தியா ஏயா அல்லது இலங்கையா இந்தியா? சொல்லுங்களேன் பாபு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்.